ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே வந்து 2 டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பார்ப்போம். ஒன்று ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர். ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லக்கூடியதான் 1 to 53A வரைக்கும். ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி வந்து சொல்லக்கூடியதான் 54 to 137 வரைக்கும் வந்து சொல்லப்படுது. அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா வந்து சேல் வருது. சேல்னால் அது மூவபுளாக இருக்கலாம், இம்மூவபுளாகவும் இருக்கலாம். அதை வந்து விற்பனை வந்து வைக்கிறது. மார்க்கேஜ் அப்படிங்கிறது அடைமானம். அதுவும் அதே மாதிரி தான் வந்து மூவபுளாக இருக்கலாம், இம்மூவபுளாக இருக்கலாம். நம்ம வந்து அடைமானம் வந்து வைக்கிறது. சார்ஜ்னால் என்ன? சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வந்து 1 month வந்து ஊரில் இருக்க மாட்டேன். நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு பொருளை வந்து நான் விட்டுட்டு போகிறேன், இல்லை வீட்டையோ இல்லை வந்து காரையோ ஏதோ விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நபரை வந்து கொடுத்துட்டு நான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ நான் கொடுத்த அமௌண்ட்டை விட அவங்க அதிகமாக அந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் ஊர்லேருந்து வந்த பிறகு அவங்க என்கிட்ட என்ன கேட்பாங்க? நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை விட நான் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க, இல்லை அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கார் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சார்ஜு, பொறுப்பிணைப்பு பொறுப்பு அப்படிங்கிறது. அப்போ அந்த கார் மீது என்ன இருக்குது அப்படின்னா சார்ஜ் வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த சார்ஜை நான் கொடுத்துட்டு தான் என்னுடைய காரை நான் வந்து எடுத்துக்க முடியும். லீஸ்னால் தெரியும், ஆஸ் யூஸ்வல் குத்தகை வந்து இடுறதை பற்றி வந்து சொல்கிறது தான். பரிமாற்றம்னாலும் என்னான்னு தெரியும். பரிமாற்றம்னா என்ன? ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை நம்ம வாங்கிக்கிறது தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. கிஃப்ட்னா வித்தவுட் கன்சிடரேஷன் ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கலாம். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன? தொடர்த்தகு பாத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு மணி ஷூட்டை வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஏ பி 2 பேர் இருப்பாங்க. ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பிகிட்ட வந்து எனக்கு இப்போதைக்கு உடனடியாக வந்து ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது, இப்போ நீ இந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துரு, எனக்கு ஒருத்தவங்கள்ட்ட வந்து ரைட் இருக்குது. என்ன ரைட் அப்படின்னா வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ரைட் இருக்குது. அந்த ரைட்டை நான் உனக்கு மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது தான் ஆக்ஷனபிள் கிளைமு. இதுக்கு எப்படி இபி பெட்டிஷனை வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார் வந்து டிகிரி ஹோல்டரோ ஜட்ஜ்மெண்ட் டெபிட்டாரோ வந்து அவருக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை போட்டு அவர்கிட்டேருந்து கிளைமை வந்து வாங்குவோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஏ என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிளைம் வாங்கிறதுக்கான ஒரு ரைட் இருக்குது. அந்த ரைட்டை இந்த பிங்கிறவர்கிட்ட வந்து மாற்றி விட்டுட்டு அவர்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிறாரு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து எனக்கு ஒருத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க ரைட்ஸ் இருக்குது, அந்த ஆக்ஷனை வந்து உனக்கு நான் மாற்றி விடுறேன், அந்த ரைட்டை நீ வந்து யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட கிளைம் வாங்கிக்க அப்படிங்கிறது தான் ஆக்ஷனபிள் கிளைம், தொடர்த்தகு பாத்தியம்.